வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் அட்டை கிடைக்கப் பெறாதவர்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. பொது தேர்தல் கண்காணிப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு தெரிவிப்பு. பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. கிளிநொச்சி ஆனையிரவு வீதி தடை இன்று காலை அகற்றப்பட்டது. அருகம்பே சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில். சீனாவில் நபர் ஒருவர் தனது காரை மக்கள் மீது மோதியதில் 35 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கப்பெறாவிடனும் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை பொது தேர்தல் சட்டத்தை மீறும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கப்பெறாத பட்சத்திலும் கூட செல்லுபடியாகும் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும். தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், அரசாங்க சேவையின் ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட மதகுருமாருக்கான அடையாள அட்டை என்பவற்றை பயன்படுத்த முடியும். அத்துடன் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை விவரங்களை உறுதிப்படுத்தும் கடிதம் அங்கவீனமடைந்தவர்களுக்காக தேர்தல் ஆணையகத்தால் வழங்கப்பட்டுள்ள தற்காலிக அடையாள அட்டை, இந்த அடையாள அட்டைகள் இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணைக்குழு வழங்கிய தற்காலிக அடையாள அட்டை என்பவற்றை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும். அதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் அமைதி காலம் செயற்பாட்டில் உள்ளது. இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் தேர்தல் பிரசாரத்திற்காக அமைக்கப்பட்ட காரியாலயங்கள் அகற்றப்பட வேண்டும். நாளைய தினம் வரை ஒரு தேர்தல் தொகுதிக்கு ஒரு தேர்தல் பிரச்சார அலுவலகம் என்ற வகையில் மாத்திரம் செயற்பாட்டில் இருக்க முடியும். மேலும் அரசு மற்றும் தனியார் துறையில் தொழில் புரியும் ஊழியர்களுக்கு கட்டாயம் வாக்களிப்பதற்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அதற்கமைய 40 கிலோமீட்டருக்கும் குறைந்த அளவு தூரத்தில் வாக்குச்சாவடி அமைந்திருப்பின் அரை நாள் விடுப்பு வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று 40 மற்றும் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் 100 மற்றும் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்களுக்கு 1.5 நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். மேலும் 150 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் உள்ளவர்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டியதும் அவசியமானதாகும். அதேவேளை தேர்தல் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பாதுகாப்பு துறையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவசர சூழ்நிலைகளை கையாள முப்படையினர் தயார் நிலையில் உள்ளனர். அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் பயோக்ளீன். தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும். நாளை நன்கறிந்தோர் இன்றை வாங்கிடுவர். பயோக்ளீன். பொதுத் தேர்தல் கண்காணிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. 10 பிரதேசங்களில் பொதுத் தேர்தலுக்கான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாக தேர்தல் கண்காணிப்பிற்கான ஹேம்ரிட்ஜின் இந்தியாவிற்கான பிரதிநிதி MR நாஜிம் ஜாய்தி தெரிவித்துள்ளார். What are the difference between the complaints about the past election and this election? They have received 496 complaints.
10 locations will be covered. பொது தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணிகளுக்காக 10 நாடுகளின் பிரதிநிதிகள் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் இன்று காலை தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்களுக்கும் வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இன்று இடம்பெற்றது. இதன்போது டென் செய்திப்பிரிவின் கொழும்பு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழு எம்மை கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அழைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பொது தேர்தலுக்கான நகர்வுகள் சுமூகமான முறையில் அமைந்துள்ளன. இது வரவேற்கத்தக்க விடயமாகும். அத்துடன் நாட்டின் 10 இடங்களில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளோம். பொது தேர்தலுடன் தொடர்புடைய 496 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் 210 முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பிலேயே பதிவாகியுள்ளது. Well, at this stage it will not be proper to comment. பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 64,000 போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මොකද 8,000කට වැඩි අපේක්ෂක සංඛ්‍යාවක් මේ මැතිවරණය සඳහා ඉදිරිපත් වෙලා තියෙනවා. பொது தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 64,000 போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். அத்துடன் 10,000க்கும் அதிகமான இராணுவத்தினரும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். மேலும் 3,200க்கும் அதிகமான போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிவில் பாதுகாப்பு பிரிவினர் 12,227 பேர் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். සම්බන්ධ වෙලා මේ කටයුතු ඒ දිනවලටත් අපි කරනවා. අන්න ඒ වගේ සම්බන්ධ වෙච්ච 6,000කට වැඩි නිලධාරීන් සංඛ්‍යාවක් ඉන්නවා. ඒකට நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் எம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் எம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக 4,92,280 பேர் காணப்படுகின்றார்கள். அதே வேளையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே 1,09,007 பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 5,93,187 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 619 வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக 25,579 வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆளணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 8,577 உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் கடமைகளுக்காக 1,634 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள், வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற இருக்கின்றார்கள். இதேபோல வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டுகள் உட்பட ஆவணங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வாக்களிப்பு நிலையங்களிலும் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மழை காலத்தை கருத்திலே கொண்டு மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் 24 மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய 50 பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் 129 எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனுடன் இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலங்கு வானொலி மூலம் அனுப்பக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நைனாதீவு, எழுவதீவு மற்றும் அனலதீவு பிரதேசங்களுக்கான கடல் வழி
வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே முறைமையை பின்பற்றி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குருகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து காலை 8 மணி, 8:15 மணி, 11:30 மணி, பிற்பகல் 1 மணி, பிற்பகல் 2:30 மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நெடுந்தீவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து குருகட்டுவான் பகுதிக்கான பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நைனாதீவு, எழுவதீவு, அனைலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச வழக்கங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பளையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பருத்தித்துறையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்பளையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் இந்த வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை 7 மணி முதல் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்குப்பட்டிகள் காலை 8:30 மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்குரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. காலை 7 மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலைய வரிசையிலே நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் தேர்தல் திணைக்களத்தாலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட 62 சட்ட மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வாக்கெண்ணல் செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. தபால் மூல வாக்கெண்ணல்கள் 17 வாக்கெண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக 48 வாக்கெண்ணல் நிலையங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புல்லடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புல்லடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புல்லடி தவிர்ந்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும். கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். ஆக கூடுதலாக 3 பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம். இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும். அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கின்ற 5 ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே பகிரப்படும். அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 5 வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த 5 ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும். யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுடன் மாவட்ட பதில் அரசு அதிபர் மா பிரதீபன் மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கி அமல்ராஜ் ஆகியோர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் வாக்களிப்பு நிலையங்களாக செயற்பட்ட சில வாக்களிப்பு நிலையங்கள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக இம்முறை புதிய வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசு அதிபர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். அதற்கிணங்க வாக்கெடுப்பு பிரிவு ஊர்காவத்துறையில் யாழ்வேலனை மத்திய கல்லூரி விடுதிக்கு பதிலாக சரவணை, பள்ளம்புலம், முருகமூர்த்தி ஆலய நாவலர் மணிமண்டபத்திலும், நாரந்தனை தெற்கு பொதுநோக்கு மண்டபத்திற்கு பதிலாக நாரந்தனை தெற்கு கிராம சக்தி பொது மண்டபத்திலும் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு வட்டுக்கோட்டையில் வடலியடைப்பு சைவ பிரகாசா வித்தியாசாலைக்கு பதிலாக வடலியடைப்பு அரசடி சனசமூக நிலையத்திலும், அராலி வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலைக்கு பதிலாக அராலி இந்து கல்லூரியிலும் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு காங்கேசன் துறையில் வயாபுலான் மத்திய கல்லூரிக்கு பதிலாக பலாலி வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு மானிப்பாயில் தாவடி தமிழ் கலவன் பாடசாலைக்கு பதிலாக தாவடி தெற்கு சனசமூக நிலைய மண்டபத்தில் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு கோப்பாயில் அச்சுவேலி மத்திய கல்லூரி மண்டபத்திற்கு பதிலாக அச்சுவேலி ஆரம்ப பாடசாலையிலும், அச்சுவேலி தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்திற்கு பதிலாக அச்சுவேலி தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வரா முன்பள்ளியிலும் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு உடுப்பிட்டியில் இமையானம் மாந்தோட்ட சிவஞான வைரவர் ஆலய மண்டபத்திற்கு பதிலாக உடுப்பிட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திலும், கரணவாய் வடக்கு
சக்கலாவத்தை பொதுநோக்கு மண்டபத்திற்கு பதிலாக கொற்றாவத்தை செட்டித்தரை சித்தி விநாயகர் கல்யாண மண்டபத்திலும் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு நல்லூரில் யாழ் கொக்குவில் மேற்கு இலங்கை கிறிஸ்தவாலய தமிழ் கலவன் பாடசாலைக்கு பதிலாக ஸ்ரீ வீரமா பிடாரி அம்பாள் திருக்கோவில் மண்டபத்தில் வாக்களிக்க முடியும். வாக்கெடுப்பு பிரிவு நல்லூரில் நாவலர் வீதி நாவலர் கலாசார மண்டபத்திற்கு பதிலாக யாழ்ப்பாணம் அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்தில் வாக்களிக்க முடியும். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் பணிகள் தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் விசேட ஊடக சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிவுறு நிலையில் உள்ளது. இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 4,49,686 பேர் வாக்களிக்க தகமை பெற்றுள்ளனர். தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 14,003 பேர் தகமை பெற்று அந்த நடவடிக்கைகள் யாவும் நடைபெற்று முடிந்துள்ளன. இம்முறை வாக்களிப்பதற்காக தேர்தல் கடமையில் ஈடுபடும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் 6,750 பேர் ஆவர். வாக்களிப்பு நிலையங்கள் 442 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கெண்ணு நிலையமாக இம்முறையும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியே அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 46 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக 9 நிலையங்களும் ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்காக 37 நிலையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் அட்டைகள் விநியோகம் செய்யும் பணிகள் யாவும் தேர்தல் திணைக்களத்தினால் செய்யப்பட்டு முடிவுறுத்தப்பட்டுள்ளன. இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்காத மக்கள் தங்களுடைய பிரதேசத்துக்குரிய தபால் நிலையங்களுக்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 218 தேர்தல் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வன் செயல்கள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை. போலீஸ் உத்தியோகத்தர்கள் இராணுவ உத்தியோகத்தர்கள் கூட்டாக இணைந்து சிறப்பாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிக்க முடியும் பொதுமக்கள். எனவே நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது நேர காலத்தோடு சென்று அவர்கள் வாக்களிப்புகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை நேற்றிரவு நண்பர்களுடன் முடிவுறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் எவற்றையுமே மேற்கொள்ள முடியாது. நாடாளுமன்ற தேர்தலின் போது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி செயற்பட உள்ளது. அங்கு இடம்பெறும் முன்னாயத்த பணிகள் தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் MAM சுபியான் ஆகியோர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர். கடமையில் இருந்த அரச உத்தியோகத்தர்களின் பணிகளை அவதானித்ததோடு நிறைவேற்றப்பட்டுள்ள செயற்பாடுகள் தொடர்பிலும் ஆராய்ந்தனர். நாளைய தினம் வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் விநியோகிக்கப்பட உள்ளன. எமது மாவட்டத்தின் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பெட்டிகள் நாளை காலை 7:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் 47 வாக்கெண்ணும் நிலையங்களிலிருந்து 37 நிலையங்களில் விநியோகிக்கின்ற பணிகள் இடம்பெறும். நாளை காலையில் 7:30 மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல இருக்கின்ற சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களை மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அறிக்கையிடுமாறு கேட்டிருக்கின்றோம். அதேபோல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் அறிக்கையிடுமாறு கேட்டிருக்கின்றோம். அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்காக வேண்டி கடந்த ஜனாதிபதி தேர்தலைப் போலவே பார்கோட் மூலம் புதிய சிஸ்டத்தின் ஊடாக பதிவு செய்து அதற்குரிய ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம். வலயங்களுக்கு செல்ல இருக்கின்ற வாகனங்களும் இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு அறிக்கை இட வேண்டும் என்று அனைத்து சாரதிகளுக்கும் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல வாக்கெண்ணும் பணிகளுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தியாயிருக்கின்றன. எனவே இதுவரும் 2024 11ஆம் மாதம் 14ஆம் தேதி காலையில் 7 மணியிலிருந்து 4 மணி வரை வாக்களிப்பு இடம்பெற்ற பின்னர் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் 5:30 மணிக்கு சாதாரண வாக்குச்சீட்டுகளையும் தபால் மூல வாக்குகளை 4:30 மணிக்கும் எண்ணுவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்திருக்கின்றோம்.
அதேபோல் மாவட்டத்தின் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் 1900க்கு அதிகமான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அதேபோல் 87 மொபைல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள். இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் மற்றும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் ஃபெஃபரல் CMEV உள்ளிட்ட உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அதேபோல் மக்களை உரிய நேரத்தில் வாக்களிக்கும் நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை அளித்து நேர்காலத்தோடு வீடுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சி ஆனையிறவில் அமைக்கப்பட்டிருந்த வீதித்தடை இன்று காலை அகற்றப்பட்டுள்ளது. ஏனையின் வீதியில் கிளிநொச்சி ஆனையிறவு பகுதியில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதித்தடை இன்று காலை அகற்றப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 17 வருடங்களாக காணப்பட்ட வீதித்தடை இன்று காலை அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை செயற்படுத்த வேண்டும் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் வழங்கிய வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னர் செயற்படுத்த வேண்டும் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அனுரா பேசுவதற்கு பதிலாக செயற்பட வேண்டும். வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா பல வாக்குறுதிகளை அளித்தார். அரசியல் கைதிகளை விடுவிக்கவும், தமிழர்களின் நிலங்களை மீட்டுத் தரவும், புலம்பெயர் தமிழர்களை அழைக்கவும், மேலும் தமிழர் மற்றும் சிங்களவர் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று கூறினார். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும், எதிர்கால இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2222வது நாள் இன்று. காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்கள் ஜனாதிபதி அனுராவிடம் கேட்கும் உண்மையான கோரிக்கை இதுதான். உடனடியாக அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்கவும். தேர்தல் வரும்போது காத்திருக்க வேண்டாம். தமிழர் நிலங்களை மீட்டுத் தருவேன் என அனுரா உண்மையாக நினைத்தால் முக்கியமாக முதல் நடவடிக்கையாக மணலாறு இல்லத்தை தமிழர்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும். அடுத்த முக்கியமான கோரிக்கை தீவிரவாத தடுப்புச் சட்டத்தை PTA ரத்து செய்வதை. தமிழர்களை முந்தைய சிங்கள அரசு காலங்களில் துன்பத்துக்கு உள்ளாக்கினர் என்பதை அனுரா உணர்ந்து கொண்டால் ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தை ஏற்கவும், தமிழர்களை ஒடுக்குவதற்கான இந்த சட்டத்தை நீக்கவும் ஏன் தயக்கம்? சுதந்திரத்துக்கு பிறகு சிங்கள அரசியல் தலைவர்கள் டக்சி சேலநாயக்கா, SWRD பண்டாரநாயக்கா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோர் தமிழர்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன் அளித்து பின்னர் அதை மீறியுள்ளனர். இந்த முறை 2024 நவம்பர் 14 வியாழக்கிழமை தேர்தலுக்கு முன்பே அனுரா தனது வாக்குறுதிகளை செயல்படுத்த வேண்டும். வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் வழங்கிய வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்றுங்கள். செயல்களில் தங்களை நிரூபிக்க இது அனுராவுக்கு ஒரு வாய்ப்பு. நுவரெலியா ஹெட்டனில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கொழும்பு ஹெட்டன் பிரதான வீதியில் ஸ்கேடன் தோட்ட பகுதியில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் வேனின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த சாரதி வட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். ஹெட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி பேருந்து பயணித்த வேளை எதிர் திசையில் ஹினிகத்தேனவில் இருந்து ஹெட்டன் நோக்கி அதிவேகத்தில் பயணித்த வேன் முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முற்பட்ட போது பேருந்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதனால் வேனின் சாரதி படுகாயமடைந்ததுடன் பேருந்துக்கும் வேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹெட்டன் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். அருகம்பை சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அருகம்பை சுற்றுலா தளத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அருகம்பை பகுதியின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா கிழக்கு மாகாணத்திற்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்திருந்தார். அருகம்பை பகுதியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பில் அவர் அவதானம் செலுத்தியிருந்தார்.
அதற்கிணங்க அருகம்பை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்நிலையில் அருகம்பை சுற்றுலா தலத்திற்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அருகம்பை பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் மறு அறிவித்தல் வரை அப்பகுதிக்கு சுற்றுலா மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் தமது பிரஜைகளுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் கடந்த 23ஆம் தேதி அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரிஷாட் மஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இடையிலான மோதல் குறித்த முறைப்பாடுகள் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் இதுவரை முறைப்பாடுகள் எதுவும் பதிவாகவில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நெல்லுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது அந்த பகுதியில் வாகனத்தில் சென்றவர்கள் சத்தம் எழுப்பியுள்ளனர். அந்த பகுதியூடாக பயணித்த வேட்பாளர் ரிஷாட் பதியுதீனின் வாகன பேரணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எது எவ்வாறாக இருப்பினும் தாக்குதலுக்கு உள்ளான தரப்பினர் இதுவரையில் முறைப்பாடுகள் எதனையும் அளிக்கவில்லை. இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். සම්පූර්ණයෙන්ම ඡන්ද පෙට්ටි ලබා ගැනීම, ඒ ආරක්ෂාව හෙට දින ඒ பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாளையும் நாளை மறுதினமும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு மயிலிட்டி கடற்படை முகாமில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதன் பின்னர் அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி இந்தியாவின் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு இந்திய மீனவர்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் இந்திய மீனவர்கள் அறிவித்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற சட்டவிரோத இழுவைமடி தொழிலை நிறுத்த வேண்டும் எனவும் வடக்கு மாகாண மீனவர்களும் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று இந்தியா ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபடும் மீனவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பாம்பன் பகுதியிலே தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருக்கும் மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லி வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை நடத்துகின்றனர். எனவே வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி ராமேஸ்வரம் தொடக்கம் காரைக்கால் நாகப்பட்டினம் வரையான கடற்றொழிலாளர்களுக்கு தெரிவிப்பது, நீங்கள் உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில்முறையை எங்கள் கடல் பரப்பிலே நீங்கள் செய்து கொண்டு அந்த தவறை மறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. தயவு செய்து எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிக்கின்ற இழுவைமடியை முற்றாக நிறுத்துங்கள். அதற்பிற்பாடு உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் நடத்துங்கள். அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். நீங்கள் எங்களுடைய வளத்தையும் சூழலையும் பாதிக்க தொழிலை செய்து கொண்டு போராட்டம் செய்து வடக்கு மீனவர்களை அடுத்த நிலைக்கு தள்ளுவதற்குரிய போராட்டமாகத்தான் ராமேஸ்வரம் மீனவர்களுடைய பாம்பன் பாலம் மறிக்கும் போராட்டம் இருக்கின்றது. 2500 சட்டவிரோத இழுவை மடிகளை நீங்கள் நிறுத்துங்கள். நீங்கள் நிறுத்த தவறினின் இலங்கையிலே வடக்கு மாகாணம் 4 மாவட்டங்களும் இணைந்து இந்த 2500 தடை செய்யப்பட்ட சூழலுக்கு பாதிப்பான இழுவை மடியை நிறுத்துவதற்கு
தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை 4 மாவட்டங்களிலே நாங்கள் செய்ய எத்தனிப்போம். ராமேஸ்வரம் சக கடற்றொழிலாளர்களுக்கு தயவாகவும் அன்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் முதலில் இழுவை மடியை நிறுத்துங்கள். அது உங்களுக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பாதிப்பு, கடலுக்கும் பாதிப்பு. 2500 இழுவை மடி தமிழ்நாட்டிலே நிறுத்துற வரைக்கும் வடக்கிலே போராட்டம் வெடிக்கும். இன்று 500க்கும் மேற்பட்ட அனுமதியற்ற கடல் அட்டை பண்ணைகள் மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான பிரதேசத்திலே கடலிலே எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாரம்பரிய சிறு மீனவருக்கும் பாதிப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடல் அட்டை பண்ணைகள் தொடர்ந்தும் சட்டவிரோதமான முறையிலே வழங்கப்படுகிறது. காணி தொடர்பாக அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் கூட இதிலே எங்களுக்கு தெளிவை பெற்றுத்தர வேண்டும். மட்டக்களப்பு காத்தான்குடி பிர்தௌஸ் வித்தியாலயத்தில் சிறுவர் சந்தை நிகழ்வு சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் காத்தான்குடி கல்விக் கோட்டத்தில் உள்ள புதிய காத்தான்குடி பிர்தௌஸ் வித்தியாலயத்தில் சிறுவர் சந்தை இன்று பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. மாணவர்களால் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் விற்பனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. பாடசாலை அதிபர் ரஃபீகா உவைஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாக்களிப்பு முறை தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. 18 வயதை அண்மிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கான வாக்களிப்பு முறை தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே அமைப்பின் ஏற்பாட்டில் புதிய வாக்காளர்களாக உள்ள மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கிளிநொச்சி இந்து கல்லூரியில் இடம்பெற்ற செயலமர்வில் மாணவர்களுக்கு தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. கடந்த மாதம் 2938 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 43,416 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 1067 டெங்கு நோயாளர்களும், அக்டோபர் மாதம் 2938 டெங்கு நோயாளர்களும், செப்டம்பர் மாதம் 2769 டெங்கு நோயாளர்களும், ஆகஸ்ட் மாதம் 3897 டெங்கு நோயாளர்களும், ஜூலை மாதம் 4506 டெங்கு நோயாளர்களும், ஜூன் மாதம் 3319 டெங்கு நோயாளர்களும், மே மாதம் 2647 பேரும், ஏப்ரல் மாதம் 2234 பேரும், மார்ச் மாதம் 3615 பேரும், பிப்ரவரி மாதம் 6007 பேரும், ஜனவரியில் 10,417 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் 18,554 பேரும், வடமாகாணத்தில் 4,914 பேரும் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 20 பேர் டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தல் தினத்தன்று பரீட்சை சான்றிதழ்கள் வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாளை மறுதினம் நாடாளுமன்ற தேர்தல் தினத்தன்று பரீட்சை சான்றிதழ்கள் வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்காக பரீட்சை திணைக்கள பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் அன்றைய தினம் பரீட்சை சான்றிதழ்கள் வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி வடமாகாண ஆளுநரிடம் இன்று மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி கால்நடை வளர்ப்பாளர்கள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்திடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். இன்று காலை கால்நடை வளர்ப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர், கால்நடை வளர்ப்பாளர்கள் மெசிடோ அமைப்பின் இணைப்பாளர், உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் மகஜர் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நானாட்டான் பிரதேச கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட கட்டுக்கரை குளம், புல்லறுத்தான் கண்டல் பகுதி மேய்ச்சல் தரையில் சிலர் அடாத்தாக விவசாய செய்கையில் ஈடுபட்டு வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பில் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்திலே பல தடவை பல கூட்டங்களுக்கும் சென்ற போதிலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கா பட்சத்தில் இன்று ஆளுநரை சந்தித்து அது சம்பந்தமான மகஜரையும் கையெழுத்துவிட்டு அவருடன் கலந்து ஆலோசித்துவிட்டு எதிர்வருகின்ற 21ஆம் தேதி
மன்னார் மாவட்டத்துக்கு வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கான பிரச்சனையை உடனடியாக தீர்த்து தரதாக இன்று வாக்களித்திருக்கிறார். எங்களுக்கான மேய்ச்சல் நிலம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சில நபர்களால் சட்டவிரோதமாக காடு அளிக்கப்பட்டு அதிலே பயிற்சியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த இடத்தை தான் நாங்கள் மேய்ச்சல் நிலமாக கிட்டத்தட்ட 7-8 வருடமாக போராடி கொண்டு இருக்கின்றோம். சில அரச அதிகாரிகளுக்கும் அதில் உடன்பை இருக்கிறதால அந்த காணியங்களுக்கு தாரத்துக்கு கொஞ்சம் மறத்து கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இந்த கால்நடை வளர்ப்போர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் வருட இறுதி வரை தருவதாகவும் அந்த இடத்துக்கு எல்கைப்படுத்தி தருவதாகவும் கூறப்படுகின்றது. எங்களுடைய விவசாயம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இடங்கள் எங்களுக்கு எல்கைப்படுத்தி தருவதும் இல்லை, அங்கு கொண்டு செல்வதற்கான அனுமதிகளும் வழங்கப்படுவதில்லை. கடந்த 2017ஆம் ஆண்டு முன்னைய நாள் கௌரவ ஆளுநர் சால்சம்மா இருக்கின்ற காலப்பகுதியிலே 3 மாதங்களிலே இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும்படியாக கூறப்பட்ட போதும் அவர் மீண்டும் 2வது தடவை ஆளுநராக வந்து மன்னார் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதங்களும் டிசிசி மீட்டிங், அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் அதிலே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த தீர்மானத்தை எந்த ஒரு அரசாங்க அதிபரோ அல்லது அதுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகளோ நடைமுறைப்படுத்தவில்லை என்பதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். எழுத்து மூலமாக ஆவணமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய பயில்களில், ஆனால் அதுக்குரிய செயற்பாடுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்படாத ஒரு காரணத்தால் நாங்கள் கடந்த கிழமையும் எங்களுடைய மாவட்ட செயலாளரை சந்திச்சிருந்தோம். அதிலேயும் எங்களுக்கு அதுக்குரிய சரியான தீர்வு கிடைக்கப்பெறையில். ஆகவே தான் நாங்கள் வடமாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் அவர்களை சந்தித்து எங்களுடைய மனுவை நாங்கள் அவரிடம் ஒப்படைத்து அவரோட கலந்தாலோசிச்சிருக்கிறோம். அவர் வருகின்ற 21ஆம் தேதி மன்னார் மாவட்டத்துக்கு தான் வருவதாகவும் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆராய்ந்து இதற்குரிய சரியான ஒரு தீர்வை தான் பெற்றுத் தருவதாகவும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே அது பறவைகள் சரணாலயம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. அதில் 351 ஏக்கர் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னே ஒதுக்கப்பட்டு பறவைகள் சரணாலயத்தால் பிரதேச செயலாளருக்கு கடிதமும் ரிலீஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது 4ஆம் பிரதேச செயலகத்துக்கு. ஆனால் அதை இதுவரைக்கும் அதை எழுகப்படுத்தி தட்டுறதில் கூட முரண்பாடாகவே இருக்குது. சேவியர் டிபார்ட்மெண்ட் ஒரு படத்தை தயாரித்து வச்சிருக்கு. ஆனால் முன்னைய நாள் அரசாங்க அதிபரோ சரி, அதே பிரதேச செயலாளரும் சரி, அந்த படத்துக்கும் தாங்கள் காட்டின எல்கைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விடயத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கல்வி நிலைய மாணவர் பாராளுமன்ற அமர்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கல்வி நிலைய மாணவர் பாராளுமன்ற அமர்வு இன்று நெல்லியடி மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. அமர்வு வடமராட்சி கல்வி நிலைய பிரதி கல்வி பணிப்பாளரும் மாணவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகமுமான அருந்தவ செல்வம் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் விழா மண்டபம் வரை அழைத்துச் செல்லப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அதன் பின்னர் வடமராட்சி கல்வி நிலைய மாணவர் பாராளுமன்றத்திற்கான சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது. சபாநாயகராக ஹாட்லே கல்லூரி மாணவன் சிவகணேசன் ஆனந்திகன் தெரிவு செய்யப்பட்டு சபாநாயகர் தலைமையில் அமர்வு இடம்பெற்றது. தெரிவு செய்யப்பட்ட மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பிரேரணைகளை முன்வைத்ததைத் தொடர்ந்து அடுத்த அமர்வுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு இன்றைய அமர்வு நிறைவு பெற்றது. பிரதம விருந்தினராக துணுக்காய் கல்வி நிலைய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி நுரைஜா மயூரதாசன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக நெல்லியடி மத்திய கல்லூரி அதிபர் கணேசரட்னம் கிருஷ்ணகுமார் பங்கேற்றார். இதில் பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள், வலயத்திற்குட்பட்ட அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர் பாராளுமன்ற பொறுப்பாசிரியர்கள், நெல்லியடி மத்திய கல்லூரி சமூகத்தினர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்ற செயலகத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்ற பிரதேச செயலக ஊழியர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வருடாந்தம் மேற்கொள்ளப்படும் இரத்த தான நிகழ்வு 7வது தடவையாக பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைகளின் இரத்த வங்கியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இரத்த தான நிகழ்வானது பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்றது. விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என 200க்கும் அதிகமானோர் குருதிக் கொடை வழங்கினர். தரமற்ற மருந்து விநியோகம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் 18 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்துகளை விநியோகித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் 18 முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரம உத்தரவிட்டுள்ளார்.
ஹெலிய ரம்புக்வெல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையில் அங்கம் வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, முன்னாள் அமைச்சர்களான ட்ரான் அலஸ், மஹிந்த அமரவீர, விஜயதாச ராஜபக்ஷ, ஹரின் பெர்னாண்டோ, ரோஷான் ரணசிங்க, நிமல் ஸ்ரீபாலடி செல்வா மற்றும் அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 18 பேரிடம் வாக்குமூலங்களை பெறுவது அவசியம் என நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மிஸ் லக்மினி ஹிரிகாகம இந்த விடயம் தொடர்பில் மாளிகாகந்த நீதிமன்றில் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரியதை அடுத்து அதற்கு அனுமதியளித்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிரீமியர் லீக் வீரர்கள் இராணுவ தளபதியை சந்தித்துள்ளனர். நெக்ஸ்ட் ஜென் பிரீமியர் லீக் வீரர்கள் இராணுவ தளபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். உள்நாட்டு மற்றும் சர்வதேச போட்டியாளர்களின் பங்கு பெற்றலுடன் நெக்ஸ்ட் ஜென் ஹாக்கி முன்னேற்ற கழகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கையின் தலைசிறந்த விளையாட்டுக் கழகங்கள் கலந்து கொண்ட பிரீமியர் லீக் போட்டியில் பங்கு பெற்றிய இலங்கை ராணுவ ஹாக்கி குழுவினர் இன்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகவை சந்தித்துள்ளனர். இந்த போட்டி முழுவதும் இலங்கை ராணுவ ஹாக்கி அணி சிறந்த ஆட்டத்திறனுடன் போட்டியிட்டு இறுதிப் போட்டியில் விமானப்படை ஹாக்கி அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. இப்போட்டியில் வெளிநாட்டு வீரர்களுடன் ஏனைய அணிகள் போட்டியிட்டதுடன் ராணுவ ஹாக்கி அணி உள்நாட்டு வீரர்களுடன் மட்டும் போட்டியிட்டு சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ தலைமையகத்திற்கு சாம்பியன் கிண்ணத்துடன் வருகை தந்த ஹாக்கி அணிக்கு ராணுவ தளபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சாதனையை பாராட்டி வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிதி மற்றும் விளையாட்டுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ராணுவ விளையாட்டு பணிப்பாளர், ராணுவ ஹாக்கி கழக தலைவர் மற்றும் பயிற்சியாளர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பாடசாலைகளுக்கு இடையிலான நடனப் போட்டியில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி அணி முதலிடத்தை பெற்றுள்ளது. அகில இலங்கை ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையில் நடாத்தப்பட்ட நடனப் போட்டியில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி அணி முதலிடத்தை பெற்றுள்ளது. 20 வயது பிரிவுக்கான நடனப் போட்டியில் முதலிடத்தை பெற்று பண்டத்தரிப்பு இந்து கல்லூரி சாதனை படைத்துள்ளது. ஆசிரியர் பொன்னுத்துறை ஜபானந்தி நடனத்தை பயிற்றுவித்த நிலையில் நடராஜா, பிரேமா மற்றும் பிரகாஷ் பிரசாத் ஆகியோர் இசையை வழங்கியதுடன் வினுஷ்டன் மிருதங்க இசையை வழங்கினார். இந்த நடனப் போட்டியில் வேணுஜா, கிருஷிகா, ஜுகதீபன், யதுர்ஷன், பவிஷன், ராகவன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். அனுசரணை வழங்கியோர் பயோக்ளீன், தூய்மைப்படுத்திய பின்னர் இலகுவாக மக்கி போகும். நாளை நன்கறிந்தோர் இன்றை வாங்கிடுவர். பயோக்ளீன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.